ஒண்ணு சித்தி இன்னொன்னு புத்தி ரெண்டு பொண்டாட்டி இவனுக்கு போடலாண்டாம் பார்த்தா 3 இலை இவனுக்கு தகும் இவன் ஆமாண்டாவா போடலாம் 3 இலை சித்தி புத்தி நீ யாரு பக்கத்துல முருகன் என்னது உனக்கு மானம் ஈனம் சூடு சுரமை கெட்ட மானங்கட்டவனை வயலுக்கு வந்தாயா கருவாடு வித்தாயா கட்டபொம்மை படமும் போடுது இங்க இல்ல 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 கட்டபொம்மை படம் ஓடுது ஓ மை காட் முருகா கிக்கினே ஏன் வந்தாய் இன்சானி பிஸ்கட் போடுறாங்க இத எல்லாருக்கும் சாப்பாடு தான் வச்சு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொன்னல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னல என்ன மீறி சாப்பிடலாமா சாப்பிட கிடையாது பிஸ்கட் ஓடிக்குது போனா போட்டோம் முருகா ஏன் வந்த விருந்து வந்திருக்கு ஏன்னா புது மாப்பிள்ள இவர் விருந்து வந்துக்கிறாரு மாமியார் வீட்டுக்கு இந்த முருகனுக்கு தகும் வராரு உனக்கு எதிரி பொண்டாட்டி இல்ல பார்த்தா 4-3 இருக்கும் போல இருக்குது சந்தேகமா சொல்றீங்க அவசரப்படி சொல்லிட்டாருன்னா 2ன்னு சொல்லிட்டா வீட்டுல உதவுறோம் கலெக்டர் இந்த முருகனுக்கு 2 இலை 3 இலை போட்டா தகமா கேளு 3 இலை போட்டா அவனுக்கு தகும் அவன் பெண் பிரியன் யாரு பொம்பளை ஆசைப்பட்டவன் வள்ளி இன்னொன்னு தெய்வ யானை வள்ளி தெய்வ யானை வள்ளி உனக்கு 2 பொண்டாட்டி உனக்கு போனலாயம் 3 இலை சரி உனக்கு கொடு அத சாம்பல தின்னிடு சோம்பேறி உலகத்திலே 2018 கல்லுக்குள் இருக்கும் திரைக்கும் அந்த கருப்பொருள் சிக்கும் பரம கடவுள் பரம மாதம் ஈசா ஏய் ஏங்க வந்த நீ விருந்து தேவ விருந்து ஓ இவனும் புண்ணமுன்னு தான் வந்துக்கிறானா சாப்பாடு தான் வந்துருக்காங்க புண்டமுன்னு வந்துருக்கான் அதே நேடி பேசுறேன் சிவபெருமாங்க பசிக்குது இவன் யாரு தஞ்சாவூரியன் சோம்பேறி ஈசன் இவனுக்கு போட வேண்டாம் 3 இலை அது தகுந்தா 3 இலை போடலாம் தகும் இவன் மொண்டாட்டி இவன் பெரியவங்க சொல்லுவாங்களே ஐயோ புது பொண்டாட்டி கட்டும் தலை மேல தூக்கி வச்சு இவனால வந்ததுதான் மீச எவன்டா உனக்கு மீசை ஆகணும் சாம்பலை தின்னிடும் சோம்பேறி ஈசன் சுடுகாட்டுல வாழக்கூடியவன் இவனுக்கு போடலாம் 3 இலை இவனுக்கு ஆகாரம் எதுவும் முடியாது சாம்பலை தூண்டுறது எலும்பு தூண்டுறது சரி இவனுக்கு போடலாம் ஏன் பார்வதி ஒன்று கங்காதேவி இவளுக்கு இவன் 3 இவனுக்கு போடலாம் 3 இலை நீ ஓரம்போ ஒரு வாரம் போ யார் நீங்கள் நல்ல கோமா பேசுறான் இல்ல நீ சாப்பிட கூடாதுன்னு சொன்ன உடனே பிஸ்கட் பாதி வச்சிட்டாரு அதனால கோவத்துல கத்துறாரு வேற எதுவும் இல்ல ஏய் அஷ்டத்திற்கு பாலையில இவனும் ஒருவன் ஒரு ஆளு ஏய் சந்திரா வேண்டா
உனக்காவது தெரிய தேவல, நானும் உன் கூட பிறந்தவன் தானே. எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் என் 3 இலை போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கூடாதா? இது நியாயமா நியாயம் இல்லையா? எனக்கு 3 இலை போடலாமா? போடலாமா? அம்மா பேரு வயிறா இது? சரி, இவனை ஒரு பக்கம் விடு. அவர் ஏன் கத்துறான்னா, இந்த ஆளை விட்டு நீ தனியா போய் 2 பாயிண்ட் சாப்பிட்டு வந்துட்டாதான் வைத்தியத்துல கத்துறான். நானு சரி, நீ ஒரு இலைய காணுமே. எங்க டைம் பயந்து இலைய துருட்டாரு. ஏன்னா இலையும் சேர்த்து முழுங்கிட்டியா? சரி, இவனை விடு. ஒரு பயிரை போட்டோம். அப்பன் தானே நீ? அப்பா உனக்கு போடலாம், 1008 கூட போடலாம். இந்த யமனுக்கு இந்த யமனுக்கு இந்த சபைக்கு வந்திருக்கு நான் ஒரு ஆளு தான். யாரு? ஒரு ஆள். யாரு? ஒரே ஒரு ஆள். ஒரே ஒரு ஆள் தான் நான் வந்திருக்கிறேன். ராவா பிடிச்சியா? வயிறு எரியுது, பசிக்குதா? அப்ப சொல்லி தொடர்ந்து ராவா எடுத்துக்கிடு. இந்த சபைக்கு வந்திருப்பது நான் ஒரு ஆளு தான். இந்த ஒரு ஆளுக்கு இந்த தலைமை நாடக்கூடிய இந்த தேவசபையை கூட்டது யாரு? நான் தாங்க தெய்வம். இருங்க இருங்க. ஓ ஏ இந்திரா, உனக்காவது உனக்கு அறிவனா வந்திருப்பது யமதர்மன் ஒருவன் மட்டும்தான். இந்த யமனுக்கு ஒருவனுக்கு மட்டும் ஏன் 3 இலை போட வேணும்னு ஏன்னா நினைச்சு பாத்தியா? போட சொன்னது யாரு? போட சொன்னவர் பகவான் தான். எப்பெருமான் நாராயணன் பகவான் தான். போட்ட இலை போட்டது யாரு? லட்சுமி. அவ கூப்பிடு அவளை. அம்மா தாயே லட்சுமி, உன்னுடைய நிலைமையை நான் யோசிச்சு பார்க்கிறேன். நம்ம சூத்த பஞ்சர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வணக்கம். பஞ்சர் காலை ஓட்டிடுவா. எப்படியா மாதிரி சிரிக்காத. இல்லங்க, அது பியூட்டிஷன் போறது. நீ யாரு? நீ லட்சுமி. யாரு பொண்டாட்டி? பகவான் பொண்டாட்டி. ஓ பகவான் 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 பொண்டாட்டி இவ. ஆமா, அதான் நினைக்கிறேன். லட்சுமி. அவங்க தான் இலை போட்டவங்க. விநாயகருக்கு எத்தனை இலை போட்ட? விநாயகருக்கு 3 இலை போட்டு. முருகனுக்கு 3. முருகனுக்கு 3 இலை போட்டங்க. சிவபெருமானுக்கு 3 இலை போட்டேன். சந்திரனுக்கு 1 இலை போட்டேன். சூரியனுக்கு 1 இலை போட்டேன். பார்த்தா யமனுக்கு மட்டும் ஏன் 3 இலை போட்ட? அதுக்கு மட்டும் ஏன் 3 இலை போட்ட? ஏய் ஐயா, யமனுக்கு 3 இலை போட சொன்னது யாரு? எங்க வீட்டுக்காரர். அவரை ஈத்தா இப்படி ஆரம்பிச்சாங்க. வாங்க. அட மானவில்லையா உனக்கு இனமில்லையா?